அவர்களுக்கு வணக்கம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே நீ முழங்கு. என் தமிழ் அன்னைக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் தமிழின் பெருமையை பறைசாற்றவே இங்கு வந்துள்ளேன். உலக மொழிகளில் இலக்கண இலக்கிய வளமுடையவை கிரக்கம், லத்தீன், சீனம், அரபு, சமஸ்கிருதம், தமிழ் என்பனவாகும். அவற்றுள் தமிழை தவிர ஏனைய மொழிகள் எல்லாம் கால வெள்ளத்தினால் கரைந்தும் சினைந்தும் மூல மொழிகள் முற்றிலும் மாறப்பட்டும் காணப்பட்டுள்ளன. ஆனால் தமிழ் ஒன்று மட்டும்தான் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பும் பேசப்பட்டு வந்தது, இன்றும் பேசப்படுகிறது, நாளையும் பேசப்படும். இத்தன்மை தமிழ் ஒன்றுக்கு மட்டுமே அமைந்த தனிப்பண்பு எனலாம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் காலந்தோறும் தன்னை புது பொலிவுடன் வளர்த்துக் கொண்டே போகிறது தமிழ் மொழி. தமிழ் வெறும் பேச்சல்ல, தமிழ் என்பது வாழ்வியல். மற்ற மொழிகள் எல்லாம் பேசுவதற்கு மட்டுமே இலக்கணம் வகுத்தது. ஆனால் தமிழ் ஒன்று மட்டும்தான் வாழ்வியல் முறைக்கும் இலக்கணம் வகுத்தது. அணுவை பற்றி அறிவியலாளர்கள் பேசும் முன்பே அணுவை துளைத்து 7 கடல் புகட்டி என்று பாடியது நம் தமிழ் இலக்கியம். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உயரிய தத்துவத்தை உலகிற்கு தந்ததும் நம் தமிழே. தமிழ் நம் உயிர், சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என்றன் சாமலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்ற வரிகளுக்கேற்ப தமிழை நேசிப்போம், தமிழை கற்போம், தமிழால் உயர்வோம். நன்றி.